ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஆல்ரெடி ஒரு 1 வீக் பிஃபோர் Amazfit தரப்புலேருந்து Amazfit GTS 2 அண்ட் Amazfit GTR 2 அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் வாட்சை ஒரு ஹையர் அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய லோவர் அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் Amazfit GTS 2 மினி அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Amazfit GTS உடைய ஒரு மினிஃபைடு வெர்ஷனாக தான் இந்த Amazfit GTS 2 மினியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தோட ஆல்ரெடி இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரியல்மி தரப்புலேருந்து 2 நாளைக்கு முன்னாடி ரியல்மி வாட்ச் எஸ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்ல Amazfit உடைய Amazfit GTS 2 mini and Realme உடைய Realme Watches இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்ல எந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு பெட்டரான ஃபீச்சர்ஸோட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்ல எந்த ஸ்மார்ட் வாட்ச் பெஸ்டான ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் எந்த ஸ்மார்ட் வாட்ச் பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்ல எந்த ஸ்மார்ட் வாட்சை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை டீடைல்டா இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சஸ் உடைய கம்பேரிசனை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றது தான், நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்த இந்த கம்பேரிசனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் ரியல்மி வாட்ச் எஸ்ல ரவுண்ட் ஷேப் டயல் பேட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.3 இன்ச் சர்க்குலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 360 × 360 பிக்சல் ரெசல்யூஷனில் 600 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸோட 2.5D கர்வ்டு கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆட்டோ பிரைட்னஸ் ஃபீச்சரும் உங்களுக்கு இருக்கு. அந்த ஆட்டோ பிரைட்னஸ் ஃபீச்சர்ஸ்க்காக ஆம்பியன்ட் லைட் சென்சார் அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா 5 லெவலில் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் நம்மளுடைய லைட்டிங் கண்டிஷன் பொறுத்து. அண்ட் Amazfit GTS 2 மினியில் ரெக்டாங்குலர் டயல் பேட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.55 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 306 × 354 பிக்சல் ரெசல்யூஷனில் 301 ppi பிக்சல் டென்சிட்டியோட 450 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸோட 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்லையுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்ச் ஃபேசஸ் Amazfit GTS 2 மினியில் 50+ வாட்ச் ஃபேசஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ரியல்மி வாட்சஸில் 100+ வாட்ச் ஃபேசஸ் அவங்களுடைய ஓன் ஆண்ட்ராய்டு ஆப் மூலியமாக கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹெல்த் மானிட்டருக்காக இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்லையுமே PPG ஆப்டிக்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் வழியாக ஹார்ட் பீட் ரேட் மானிட்டர், பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல், ஸ்லீப் ட்ராக்கிங் மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு பார்க்கும்போது ரியல்மி வாட்ச் எஸ்ல 16 ஸ்போர்ட்ஸ் மோட் ப்ரீலோடராக இந்த வாட்ச்ல இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி Amazfit GTS 2 மினியில் 70+ ஸ்போர்ட்ஸ் மோடு இவங்க ப்ரீலோடராக கொடுக்குறாங்க. இதில் இன்டோர் கேம், அவுட்டோர் கேம், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஜாகிங் அண்ட் டே டு டே எக்ஸசைஸ் மானிட்டர் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மோட் ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்லையுமே காமனாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது Amazfit GTS 2 மினியில் 220 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இதன் வழியாக 14 days பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ரியல்மி வாட்ச் எஸ்ல 390 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இதன் மூலியமாக 15 days வரைக்கும் பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்லையுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுக்குறாங்க. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் Amazfit GTS 2ல 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால நீங்கள் ஸ்விம் பண்ணும்போதும் இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணலாம். இதுவே ரியல்மி வாட்ச் எஸ்ல IP68 ரேட்டிங் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால ரியல்மி வாட்ச் உங்களுக்கு ஸ்விம்மிங்க்கு சூட்டபிள் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்லையுமே கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய வாய்ஸ் கமெண்ட் மூலியமா இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரியே மொபைலில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு மொபைலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்லையுமே உங்களால் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்லையுமே கேமரா கண்ட்ரோல் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் காமனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா கண்ட்ரோல்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அந்த ஃபோட்டோஸை நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா உங்க மொபைல்ல போட்டோ கேப்சர் ஆகும். அண்ட் அதே மாதிரி ரெண்டு மொபைல்லையுமே மியூசிக் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க மொபைல்ல நீங்க சாங்ஸ் பிளே பண்ணணும், பாஸ் பண்ணணும், இல்ல சாங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ரியல்மி வாட்ச் எஸ்ல எக்ஸ்ட்ராவா சேஃப் அன்லாக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க மொபைல்ல நீங்க அன்லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா நீங்க அன்லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கால் ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க மொபைல்ல வரக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபீச்சர் ரியல்மி வாட்ச் எஸ்ல எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சஸுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரியல்மி வாட்ச் எஸ் 4999 அரௌண்ட் 5000 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய ஃபர்ஸ்ட் சேல் டிசம்பர் 29th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி Amazfit GTS 2 மினி பார்க்கும்போது உங்களுக்கு 7000 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரீ ஆர்டர் டிசம்பர் 16th ஸ்டார்ட் ஆகுது.
அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சஸ் உடைய பிரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை வச்சு எது பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சஸ் உடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்றத ஒரு ஓவரலாக பார்த்துருவோம். Amazfit GTS 2 மினியோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு டிஸ்பிளே அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்கும். நம்ம டச் பண்ணும் போதும் யூஸ் பண்ணும்போதும் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் AMOLED டிஸ்பிளே இதனுடைய ஒரு பாசிட்டிவ். பட் இந்த டிஸ்பிளே ரியல்மி வாட்ச் எஸ்க்கு ஒரு நெகட்டிவ். ஏன்னா அங்கே நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, நார்மல் சர்க்குலர் டிஸ்பிளே தான் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மோடில் 70+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறாங்க. பட் 70+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்திருந்தாலுமே அதில் ஒரு 15 to 20 தான் அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மோடாக இருக்கும். மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இது உங்களுக்கு பாசிட்டிவ். இல்லை அப்படின்னா இது பெரிய லெவலில் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணாது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் நீங்கள் இதை ஸ்விம்மிங்கில் யூஸ் பண்ண முடியும். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப் டு 50 மீட்டர் டெப்த் வரைக்கும் இதை நீங்கள் வியர் பண்ணிக்கிட்டே ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுவே ரியல்மி வாட்ச் எஸ்ல IP68 ரேட்டிங் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதை ஸ்விம்மிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் Amazfit GTS 2 மினியை நீங்கள் ஸ்விம்மிங்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் Amazfit GTS 2 மினியோடைய ஒரு பாசிட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் ரியல்மி வாட்ச் எஸ் உடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது டிஸ்பிளேல ஆட்டோ பிரைட்னஸ்க்காக ஆம்பியன்ட் லைட் சென்சார் இந்த ரியல்மி வாட்ச் எஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெளியெல்லாம் போகும்போது சன் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ரூம்குள்ளே இருக்கும்போது அந்த ரூமுடைய பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்சுடைய பிரைட்னஸ் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி இதில் 2.5D கர்வ்டு கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் Amazfitல உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் டிஸ்பிளேல கொடுக்கல. ஸோ Amazfit GTS 2 மினியில் AMOLED டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ரியல்மி வாட்ச் எஸ்ல இந்த ஆட்டோ பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரியல்மி வாட்ச் எஸ்ல 390 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. 50 டேஸ் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் Amazfit GTS 2 மினியில் 220 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. பட் 14 டேஸ் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி Amazfit லான்ச் பண்ண Amazfit GTR 2 அண்ட் Amazfit GTS 2 ஸ்மார்ட் வாட்சஸ்லையுமே 15 டேஸ் பேட்டரி லைஃப் வரும், 20 டேஸ் பேட்டரி லைஃப் வரும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக யூஸ் பண்ணவங்களோட ரிவ்யூலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு நாள்லாம் பேட்டரி லைஃப் வரல. மேக்ஸிமம் 8 to 10 டேஸ் தான் பேட்டரி லைஃப் வருது அப்படின்ற மாதிரி தான் யூஸ் அவங்க எல்லாருமே ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த Amazfit GTS 2 மினி ஸ்மார்ட் வாட்ச்லயும் அதே மிஸ்டேக் தான் பண்ணிருக்காங்க. 220 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை கொடுத்துட்டு 14 டேஸ் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பா இதுலயும் அந்த அளவுக்கு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் ரியல்மி வாட்ச் எஸ்ல நமக்கு 390 mAh அப்படின்ற ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் 15 டேஸ் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி வாட்ச் எஸ்ல ஒரு பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டியை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் கண்ட்ரோல்ஸ்லயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப் அன்லாக் அண்ட் கால் ரிஜெக்ஷன் மாதிரியான ரெண்டு கண்ட்ரோல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரியல்மி வாட்ச் எஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கண்ட்ரோல்ஸ் நமக்கு Amazfit GTS 2ல கிடையாது. அங்க உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் மட்டும் தான் Amazfit GTS 2ல கொடுத்திருந்தாங்க. பட் ரியல்மி வாட்ச் எஸ்ல நமக்கு 4 கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், சேஃப் அன்லாக், கால் ரிஜெக்ஷன் மாதிரியான 4 கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிரைஸுமே ரியல்மி வாட்ச் எஸ்க்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். 5000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கே இவ்வளவு ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் Amazfit GTS பொறுத்த வரைக்கும் ரியல்மியை விட 2000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு 7000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ரியல்மி வாட்ச் எஸ்க்கு இந்த பிரைஸும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்ல எந்த ஸ்மார்ட் வாட்சை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரைஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ரியல்மி வாட்ச் எஸ் சூஸ் பண்ணலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசென்டான நல்ல ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே எனக்கு பிரைஸ் பத்தி கவலை இல்லை அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா நீங்க Amazfit GTS 2 மினிக்கு போகலாம். ஏன்னா அங்க உங்களுக்கு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் மழைன்னு எல்லா டைம்லையும் நம்ம வாட்சை நம்ம கையில் கட்டிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த வகையில் AMOLED டிஸ்பிளே நமக்கு ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதே மாதிரியே 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பெட்டர் சேஃப்டி கொடுக்கும். நம்ம மழையிலையும் அந்த ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணுறப்பையும் கூட நம்ம வாட்சை கையில் கட்டிக்கிட்டே ஸ்விம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சை பற்றி டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் வாட்ச் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.